டக் டேப்பும் எடுத்தாச்சு. டக் டேப் போய் அந்த ஹெலிகாப்டரோட உடஞ்சி போன ரெக்கையை டேப்பை வச்சு ஓட்டணும். டேப்பை வச்சு ஓட்டியாச்சு. ஹெலிகாப்டருக்கு எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இங்கேணும். கீழே தான் இங்கே தட்டுங்குது. கீழே தான் இங்குது. கண்டிப்பாக கீழே தான் இங்குது. கிளவி முன்ன தான் போட்டான், திருப்பி எழுந்து வந்துட்டானா சம்பவம் கன்ஃபார்மு. அந்த சம்பவம் நடக்காது தான் பார்த்துக்கணும். போன டைமெல்லாம் எப்படியோ படிக்க இந்த ஏணியில் இறங்கி வருவோம். அது மறந்து போச்சு. இப்போ மேலேருந்து கீழே தான் குதிக்கிறோம். முக்கால்வாசி விஷயம் மறந்து போச்சு. இன்னும் கூட ஏதோ ஒன்று சொதப்பிட்டேன்னு தான் என் மனசில் தோணுது. ஐயோ ஏதோ முன்னாடி வந்துச்சு, நான் பார்க்காதே எடுத்துட்டேனே. ஐயோ என்ன சம்பவம் கன்ஃபார்ம். என்னமோ நடக்க போகுது. அந்த கிளவி அப்பயே ஹீன்னுச்சு. அப்பயே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னமோ நடக்கும். டே எங்கடா எப்படி செவுத்துல அடிக்கிற, இப்படியெல்லாம் நடக்காதே. ஐயோ எதையோ ஒன்று மறந்துட்டேனே. என்னடா வட்டம் போடுது. இது பைக்கில் ஹெலிகாப்டரு. ஏன்டா கவுத்துட்டான். ஏன்டா கவுத்த? எனக்கு தெரிஞ்சு இவன் போதையில் பண்ணான்னு நான் நினைக்கிறேன். இவன் போதையில் இருக்கிறதுனால தான் இப்படி தான் பண்ணிக்கணும். போய் சொருவிட்டு எழுறான் பாருங்க ஆளும் அவன் மண்டையான். எங்கடா ரொம்ப நேரம் பிளாக்காக வைக்குது. எங்கடா இதுவுமே என்னடா ஹெலிகாப்டர் கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து நிற்குது. அட கொடுமையே. ஏடா நெருப்பு வேறு பிடிச்சிங்குது. எரிஞ்சிரு போகுதுடா. எரிஞ்சா கூட பரவாயில்ல, வெடிச்சிரு போகுது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. இப்போ போட் எஸ்கேப் தான் பண்ணோம். போட் கீயை காணுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணேன். இப்போ இந்த சம்பவம் ஹெலிகாப்டருக்குள்ளே தானே போக முடியல. இந்த ஹெலிகாப்டருக்கு எடுத்து ஹெலிகாப்டர் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் விட மாட்டீங்க.